ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஹேங்கிங்கில் வந்து மொத்தம் மூணு மெத்தட்ஸ் இருக்குது. 3 விதமாக ஹேங்கிங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த கிளாஸில் நம்ம 2 மாடல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னொரு மாடல் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் மாடல் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம போன கிளாஸில் பண்ணோம் இல்லைங்களா, ஜிம்கா, இதுக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து அதே ஜிம்காவுக்கு பண்ணக்கூடாது. நீங்கள் அதை வந்து போன கிளாஸே சப்மிட் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த கிளாஸ்க்கு நீங்கள் இது மாதிரி ஒரு ஜிம்கா வந்து ரேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரினா டபுள் கலர் கிடையாது, சிங்கிள் கலர், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் வந்து கேப் வச்சு கொஞ்சம் டிசைனும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு தான் வந்து ஹேங்கிங் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த சும்மா 5 மணி தொங்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்பின் எடுத்திருக்கேன். ஸோ ஹெட்பின்க்கு நமக்கு வித்தியாசம் தெரியும் இல்லைங்களா. ஹெட்பின்னா என்ன அப்படின்னா, அடியில் வந்து இந்த மாதிரி பட்டையாக இருக்கும், இதுதான் ஹெட்பின்னு. ஸோ இது எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் பெரிய பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கரெக்டாக என் கையில் அவைலபிளாக இல்லைங்கிறனால நான் இந்த மாதிரி ஒரு மினிமம் சைஸ் வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஹெட்பின்னில் வந்து இந்த பீடை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டேன். கீழே வந்து இது இப்படி செட்டில் ஆகிடணும். அதுக்காக தான் நம்ம ஹெட்பின் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சோண்டு இடத்த கடைசி கொஞ்சத்தை வந்து அப்படியே வளைச்சி ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து இவ்வளோ வந்து எனக்கு போதும். ஸோ மேலே இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸோ மேலே இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு இப்போது பில்லரை வச்சு நம்ம இதை வந்து வளைச்சி விட போகிறோம். நம்ம எப்போயுமே ஹூக் வளைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வளைக்க போகிறோம். ஸோ நீங்கள் இதை வந்து வளைச்சி எடுத்துக்கோங்க. இது என்ன எனக்கு என்னென்னா, இது வந்து அடியில் இருக்கிற அந்த ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம வளைக்கிறப்போ டைட்டாக பிடிச்சா கையில் குத்தும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது துணி யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு எங்கிட்ட துணி இல்லைங்கிறனால நான் என்னோடய ஷால் தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஓகேங்களா? இப்போ நான் என் ஷாலை பிடிச்சிட்டு, ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு க்ரிப்பும் கிடைக்கும், டைட்டாக பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பிடிச்சிட்டு இதை வந்து நான் வளைச்சி விடுறேன். ஓகே, நம்ம எப்பயுமே வளைக்கிற மாதிரி தான், பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. இதை வந்து இப்படி வளைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஷாலில் வேறு மாட்டுது. ஓகே, ஷாலில் மாட்டி. ஓகே, இப்போ வந்து நான் நல்லா வளைச்சிட்டேன். இதை அமுக்கி விட்டுறேன். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். பார்க்குறதுக்கு இது ஒரு மணி மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி நான் வந்து இப்போதைக்கு குட்டி குட்டியாக நான் வந்து ஒரு 5 ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து இங்கே ஒரு 6, 7 கூட போட்டுக்கலாம். இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு 3, 4 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 இது வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்போ எப்படி ஹேங்கிங்காக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜம்ப் ரிங்கை ஓப்பன் பண்ணி இந்த 5ஐயும் வந்து நான் இதில் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜம்ப் ரிங்கை ஓப்பன் பண்ணி இந்த 5ஐயும் இதில் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, சாரி தெரியலையா? இதோ பாருங்கள் இப்படி இருக்குது. ஜம்ப்ரிங் மேலே வந்து ஓப்பனாக இருக்கனால நான் இப்படியே பிடிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து இப்படி இருக்குது, கீழே தொங்குற மாதிரி. நான் 3 போதும்னு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேணுன்னா ஒரு 5ஐயும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இது 3 போதும். இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ஜஸ்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இந்த ஐபின் எடுத்திருக்கேன். ஸோ ஐபின்னில் வந்து இந்த கடைசி எட்ஜில் இதை வந்து கோத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் இப்படி கோத்துட்டு ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இதை வந்து நம்ம இப்போது
இயரிங் ஜிம்காவில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது கீழே வந்து இப்படி தொங்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஜிம்கா எடுத்துட்டோம். ஸோ வந்து நான் இப்போ சும்மா வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள். ஸோ இப்படி வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கன்னா இது உள்ளே போயிடுது. நம்ம பண்ணியிருக்கோம், பட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியலை, விசிபிளாக உள்ளே போயிடுச்சு இல்லைங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இது விஷுவலாக தெரிகிற அளவுக்கு இங்கே ஒரு பீட்ஸ் கோக்கணும். பீட்ஸ்னால் ஒரு 3-4 கோத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு உங்களுக்கு இது எவ்வளோ வெளியே தெரியணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இப்போதைக்கு இந்த பீட்ஸ் தான் இருக்குது. நான் இந்த பீட்ஸ்லேயே ஒரு 4 பீட்ஸ் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஃபஸ்ட் நான் ஒரு 3 கோத்து பார்க்குறேன். ஏன்னா பீட் சைஸை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 2 பீட்ஸ் 3 பீட் கோத்துக்கிறேன். 3 பீட் கோத்துட்டு திருப்பியும் இந்த ஜிம்காவை வந்து இதில் வச்சு பார்க்குறேன். ஸோ ஜிம்காவை இதில் இன்செர்ட் பண்ணுறேன். ஓகே, 3 ஜிம்கா பண்ணதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியுதுங்களா? கீழே ஆடுற அளவுக்கு உங்களுக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். ஆக்சுவலாக உங்களுக்கு சரியாக என்னால் காட்ட முடியல. ஓகே, நான் உங்களுக்கு வேறு ஏதாவது எடுத்து காட்டுறேன். இந்த பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு ஆடுற அளவுக்கு எனக்கு ஆக்சுவலாக நான் பார்க்குறப்போ இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் 3 பீட்ஸோடையே போட்டு நிறுத்திக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு பீட்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம், உங்கள்கிட்ட இருக்க பீட்ஸை பொறுத்து. இல்லையே பெரிய பீடாக இருந்தால் நீங்கள் 1 கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு மேலேயே இவ்வளோ தான் வந்து இடமே இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது நான் இதுக்கு மேலே ஒரு பீட் போட்டுட்டு இதை வளைச்சிக்க போகிறேன். ஸோ இதுக்கும் மேலே டிசைனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மேலே ஒரு பீட் போட்டுட்டு இதை வந்து குட்டியாக வளைச்சி விட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஸ்டண்ட் ரெடி பண்ணிவிட்டு ஜிம்காவை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வளைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ஜிம்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் மேலே வந்து நீங்கள் ஹூக் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்டண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டண்ட் வந்து இதுக்கு செய்ய போகிறேன். ஸோ ஸ்டண்ட் இதுக்கு எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக்கில் வந்து நான் வந்து இந்த ஜிம்காவுக்கு மேட்ச் ஆகிற நூல் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரே கலர் கூட ரேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டபுள் கலர் ரேப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த கிளாஸை சரியாக சொல்லலை அப்படிங்கிறனால தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸை செஞ்சு காட்டுறேன். ஓகே. ஸோ இதை வந்து நான் வந்து கேப் விட்டு இந்த நூலை வந்து த்ரெட்டை வந்து சுற்றிக்க போகிறேன். ஏன்னா நடுவில் வந்து அந்த இதில் இருக்க இன்னொரு டபுள் கலரையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம அப்படியும் பண்ணலாம். ஸோ கேப் விட்டு நான் இதை வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு சுற்றிக்கோங்க. இந்த நடுவில் வந்து நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுவே நீங்கள் பண்ணுறது வந்து சிங்கிள் கலராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிளாக கூட, அதாவது இப்போ நான் பண்ண ஹேங்கிங் வந்து சிங்கிள் கலர் ஜிம்கால பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேலே சிங்கிள் கலரே வந்து சுற்றிக்கலாம். ஓகேங்களா? இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் பண்ணதுக்கு இதுக்கு மேட்சாக ஸ்டண்ட் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தாப்பில் நீங்களே ஒரு டிசைன் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாட் காப்பி பேஸ்ட், எல்லாத்தையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்லிக் கொடுத்த மாடலில் ஜிம்கா இருக்கணும், அவ்வளோதாங்க. தவிர இதே கலர், இதே டிசைன், இதே மாடலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இதை தான் நம்ம கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதையும் சுற்றிட்டு ஒட்டிக்கலாம். நான் இதை வந்து க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட் கலரையும் சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். இதை வந்து நம்ம ஜிம்கால வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பட் என்ன அப்படின்னா, இது வந்து நடுவில் ஹோல் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஹோலை வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து ஃபில் பண்ணணும், ஏதாவது பண்ணி அதை சரி பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போது கார்பன் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷீட்டில் என்ன பண்ணுறேன்னா, ஃபுல் சைஸுக்கு வேண்டாம், சும்மா இந்த ஓட்டையை மறைக்கிற அளவுக்கு ஒரு நார்மல் சைஸுக்கு இதை கட் பண்ணி பின்னாடி வந்து வச்சு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணல, ஒரு மீடியம் சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ்க்கு இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ
இப்போது நான் ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நடுவில் இந்த க்ளூ தெரியுது இல்லைங்களா, அதுக்கு நடுவில் வந்து ஒரு டிசைனுக்கு ஏதாவது ஒரு பீட்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நான் வந்து வழக்கம் போல் நான் எப்போயுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த மெத்தட் தான். ஒரு பீட்ஸ் வந்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ இது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்போஸ்டாக தெரியலை. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு எடுப்பாக இல்லை, இதோட பெரிய பீட் வைக்கணும். ஸோ இதுக்கு இல்லைங்கவும் நான் இதுக்கு வந்து வேறு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது இது காயட்டும். இதுக்கு நடுவில் ஏதாவது ஸ்டோன் வச்சுட்டு பின்னாடி வந்து நம்ம வந்து ஸ்டெண்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ இந்த இயரிங்கில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்து இந்த வளைவு மட்டும்தான் வச்சுருந்தேன், ஜம்ப்ரிங் வைக்கல. இப்போ நான் ஜம்ப்ரிங் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் ஸ்டண்டில் மாட்டுறப்போ கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கும் விசிபிளாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து நான் ஸ்டண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். பட் அது வந்து இன்னும் ட்ரை ஆகலை. ஸோ வந்து ஸ்டண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஸ்டண்டு. நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சு சுற்றி ஸ்டோன் பால் செயின் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது பெரிய சைஸுங்கவும் உங்களுக்கு இப்படி இருக்குது, சின்ன சைஸ், இதை விட சின்ன சைஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நடுவில் வைக்கிறது வந்து ரொம்ப எம்போஸ்டாக அழகாக தெரியும். ஓகேங்களா, நம்ம அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து அது இல்லைங்கிறனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து இன்னும் ட்ரை ஆகலை. ஸோ அதனால் நான் சும்மா அப்படி ஜஸ்ட் வச்சு மட்டும் காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே செஞ்சுட்டிங்க, நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நீங்கள் ரப்பர் போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இது இன்னும் காயலை அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு நான் என்னால் வச்சு காட்ட முடியல. ஸோ ட்ரை ஆனோடனே லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஜிம்காஸ் எல்லாம் வந்து விசிபிளாக காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். அதாவது நெக்ஸ்ட் மாடலுக்கு போகலாம் இந்த கிளாஸ்லேயே. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஹேங்கிங்கில் 2வது டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த ஜிம்காக்கு தான் வந்து நான் வந்து ஹேங்கிங் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து சிமிலர் டு ஃபஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட். அதில் இருக்க பீட்ஸ் பதிலாக அதில் போடுறதுக்கு பதிலாக இதில் வேறு போட்டிருப்போம், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி ரெண்டுமே சேம் டு சேம் தான். ஸோ அதனால தான் நம்ம இந்த கிளாஸ்லேயே அதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்போ அதில் என்ன ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா ஹெட்பின் எடுத்தோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம சேம் ஹெட்பின் தான் எடுத்திருக்கோம். ஹெட்பின் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஃபுல்லாக பீட்ஸில் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீட்ஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீட்ஸ் போட்டுட்டு நம்ம அதில் வந்து கட் பண்ணி வளைச்செல்லாம் பண்ணோம். ஸோ இதில் அப்படிலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக இதுதான். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கீழே ஹேங்கிங்காகவே இருக்க போகுது. ஸோ இதை வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நான் வந்து இது வந்து பியர்ல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இதுக்கும் வந்து பியர்ல், அதாவது ஒரு ஒயிட் கலர் பாசி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பாசி போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இதுதான் வந்து கீழே தொங்கணும். ஸோ இதுதான் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிம்காக்கு கீழே தொங்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் இப்படி வச்சு பார்க்குறோம். ஸோ வச்சு பார்க்குறோம் அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு இது வந்து கரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. இப்படி போகக்கூடாது இல்லையா, நமக்கு இது தொங்கணும். ஸோ தொங்குற வரைக்கும் நம்ம பீட்ஸ் போடணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 பீட்ஸ் வந்து நம்ம இப்போ போடுறேன். நம்ம லாஸ்ட் டிசைன்லேயும் அதை தான் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ 3 பீட்ஸ் போடுறேன். 3 பீட்ஸ் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. பட் இப்போ இதை இன்சர்ட் பண்ணோன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். அதாவது இந்த மேலே கொஞ்சோண்டு தான் இடம் இருக்குது அப்படிங்கிறனால இதில் வந்து உங்களால் இன்சர்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டும் போட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வளைச்சிக்க போகிறோம். இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைச்சிக்க போகிறோம். ஒன்று நீங்கள் இப்படியே வளைச்சிக்கலாம், அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த 2 மட்டும் இப்படி வளைச்சிட்டு நெக்ஸ்ட்டு கம்பியில் வந்து நீங்கள் 3 பீட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இதை இப்படியே சரி நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஜிம்கா செஞ்சுருக்கேன் இதுலேயே, அதை நான் காட்டுறேன் இப்போது. ஸோ நான் இதை வந்து ஆல்ரெடி ஒரு ஜிம்கா பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா மொத்தமாக 3 பீட்ஸையும் போட்டுட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஜிம்காவும் நான் அதே மாதிரி பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி போட்டாலும் ஓகே, அப்படி இல்லைனா இதோட கட் பண்ணிவிட்டு இதை வளைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த 3 ஜிம்காவை போடுறேன், அதாவது 3 பீட்ஸ் போடுறேன். போட்டுட்டு இதை வந்து நான் வளைச்சிக்க போகிறேன். ஸோ வளைச்சிட்டு ஸோ எல்லா டிசைன்ஸும் வந்து கேமராவில் காட்டினா உங்களுக்கு இன்னும் டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஜிம்கா பண்ணுறதை வந்து கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து வளைச்சிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எப்பயும் அதில் பண்ண மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஐபின் எடுத்துக்கிறோம். ஸோ ஐபின்னில் வந்து இதை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஐபின்னில் வந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதை கொண்டு போய் ஜிம்கால அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஐபின்னில் இதை ஜாயின் பண்ணிவிட்டு வளைச்சி விட்டுக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன் வளைச்சதை. ஓகே,
க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை ஜிம்கால் அட்டாச் பண்ணுறேன். ஜிம்கால் அட்டாச் பண்ணிவிட்டேன். கீழே பாருங்கள், உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா? ஸோ இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னொரு பீட்ஸ் கூட போட்டுக்கலாம். எனக்கு இதுவே ஓகே அப்படிங்கிறனால நான் எதுவும் பீட்ஸ் போடலை. நான் ஆல்ரெடி இருக்கிறதுலையும் போடலை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து வேணால் ஒரு பீட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, நான் வந்து இன்னொரு பீட்ஸ் கூட போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்போ தான் இன்னும் கீழே வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும். அதுக்காக இப்போ இதை வந்து மேலே வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து மேலே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இன்னுமே கீழே தெரியும். உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் போடுறோமோ அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லா கீழே எம்போஸ்டாக தெரியும். அதுக்காக இப்போ மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேயும் ஒரு குட்டி கோல்டன் பீட் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு இந்த இன்னொரு பியர் பீடையும் நான் மேலே வந்து போடுறேன். ஓகே, கோல்டு பீட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பியர் பீட் போடுறேன். இதை இப்போது மேலே கொஞ்சோண்டு இடம் இருக்குது. ஸோ நான் இதை வந்து வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் நம்மளோட ஸ்டண்டோட. ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து வளைச்சி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து வளைச்சிட்டேன். வளைச்சி விட்டுட்டு இதை வந்து ஜம்ப்ரிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஜம்ப்ரிங் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பண்ண மாதிரி, அதாவது லாஸ்ட் டிசைனில் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்டண்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஸ்டண்ட் காட்டினேன், இதில் நான் வந்து ஸ்டண்ட் காட்டல. அவ்வளோதான் இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். ஏன்னா ஸ்டண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோங்கிறனால இதை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஜிம்காவோட இதை வந்து இந்த ஸ்டண்ட்டோட இதை வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஜம்ப் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது வந்து உங்களுக்கு அழகான ஒரு ஹேங்கிங்கில் செகண்ட் மாடலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ தேர்ட் மாடல் வந்து நம்ம பார்க்கலாம். தேர்ட் மாடல் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜிம்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது பாருங்கள், மேலேயும் ஃபுல்லாக வந்து இது வந்து க்ரீனும் பியூர், அதாவது ஒயிட்டும் இருக்க மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.